ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டம் இருமண்டா கிராமத்தில் ஓஎன்ஜிசி குழாயில் எரிவாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. விளைநிலங்கள் வெளியே செல்லும் குழாயில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ பற்றியதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. காற்றில் எரிவாயு நெடி பரவியதால் அவசரமாக கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை பார்க்கிறோம். மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஓஎன்ஜிசி தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டம் இருமண்டா கிராமத்தில் ஓஎன்ஜிசி குழாயில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியிருக்கிறது. ஆந்திராவின் கிழக்கு மாவட்டம் இருமண்டா கிராமத்தில் ஓஎன்ஜிசி எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் எழில். அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது, அந்த நெடி பரவுகிற அந்த பயங்கரமான காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பாதிப்பு எவ்வளவு இருக்கும்னு தற்போது வரை கணிக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது? கார்த்திகா, ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் மல்கிபுரம் மண்டலத்திற்குட்பட்ட இருமண்டா கிராமத்தில் தான் இந்த பயங்கர எரிவாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இருமண்டா கிராமத்தில் உள்ள குழாய் ஒன்றிலிருந்து திடீரென அதிக அழுத்தத்துடன் இந்த எரிவாயு கசிய தொடங்கியிருக்கிறது. சில நிமிடங்களிலே அந்த எரிவாயு அந்த கிராமம் முழுவதுமே பரவுவதால் காற்றில் அந்த எரிவாயுவின் நெடி அதிகமாக பரவியிருக்கிறது. இதனை கண்ட கிராம மக்கள் உடனடியாக ஓஎன்ஜிசி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு இருக்கக்கூடியவர்களை வருவாய்த்துறையினர் அந்த கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்கள். தீ விபத்துகளை தவிர்ப்பதற்காக மக்கள் யாரும் நெருப்பை பயன்படுத்த வேண்டாம், தீக்குச்சி உரசுவதோ அல்லது அடுப்பு பற்ற வைப்பதோ உள்ளிட்ட அந்த நெருப்புகளை பற்ற வைப்ப வேண்டாம் எனவும் வருவாய்த்துறையில் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல தற்போது சம்பவ இடத்திற்கு ஓஎன்ஜிசி தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் மீட்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த எரிவாயு கசிவு தீப்பிழம்பாக அதிக அளவு இருப்பதால் உள்ளே சென்று அணைப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ஓஎன்ஜிசி தொழில்நுட்ப வல்லுநர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கசிவை அடைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தற்போது வரை எந்த விதமான பாதிப்போ அல்லது உயிர் சேதம் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. எனினும் கூட அந்த கிராமத்தில் தற்போது அதிகப்படியான இந்த காற்றின் நெடி இந்த எரிவாயு கசிவு இருப்பதால் அங்கிருப்பவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் வருவாய்த்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, மக்கள் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்க விவரங்களை சேகரிங்க எழில். மேலும் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது விவரங்களுக்கு